கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே சில வருடங்களுக்கு முன்னால் தாய்லாந்திலே ஒரு குகைக்குள் மாணவர்கள் செல்லுகிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது அந்த குகையிலே தண்ணீர் நிரம்பி சரிந்து விடுகிறது. 12 மாணவர்கள், ஒரு கோச், ஏகபோல் அப்படின்னு ஒரு கோச். அந்த மாணவர்கள் ஒரு 17 நாள் எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் அந்த குகைக்குள்ளேயே இருக்காங்க. அப்போது அவங்க உயிருடன் மீட்கப்படுகிறார்கள். பெரிய சேதம் இல்லை. அவர்கள் பின்பற்றிய அந்த தியான முறைக்கு பேர் பாவனா என்று பெயர். அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஏகோபோல்னு அந்த ஃபுட்பால் கோச். அந்த பாவனா தியானம் என்று சொல்லக்கூடியதை உருவாக்கியவர் பேர் அஜான் சா என்பவர். அவர் தான் அதை பற்றி அதிகமாக பேசியிருக்கார். அஜான் சா அப்படின்னு ஒரு துறவி, ஃபாரஸ்ட் மாங்க் ட்ரெடிஷன் என்று சொல்லுவார்கள். அதன் நேரடி குருமார்களில் வந்தவர் சொல்லித்தந்த ஒரு தியான முறையை இப்பொழுது மேலோட்டமாக பேசப் போகிறோம். மேலோட்டமாக இன்னும் துவக்கலை. இந்த மேலோட்டமாக பேசும் பொழுது 5 விதமான பாவனைகள் இருக்கிறது. ஒன்று சித்த பாவனை என்று பெயர், போதி சித்தம் என்பார்கள். உதாரணமாக எனக்கு ஒரு லக்ஸரியான ஒரு கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு BMW கார் வேணும்னு நினைக்கிறேன். அந்த BMW கார் ரெட் கலரில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காரில் என்னென்ன வசதிகள் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது தெளிவாக ஒரு கிளாரிட்டியாக நம்ம யோசிக்க தெரிஞ்சிட்டா அதுக்கு பேர் சித்தா பாவனா அப்படின்னு பேர். இந்த சித்தா பாவனா வந்துவிட்டது என்று சொன்னால் அதை பற்றி நான் நினைக்க துவங்குகிறேன், யோசிக்க துவங்குகிறேன், அதில் இருப்பதை போல கற்பனை செய்ய துவங்குகிறேன், அதில் இருப்பதாகவே நான் உணர்கிறேன். ஒவ்வொரு வினாடியும் அது என்னிடம் வந்துவிட்டது என்றதை நினைக்க துவங்கிட்டேன். இது பேர் சமாதி பாவனா அப்படின்னு பேர். 2வது, சரி இந்த காரும் வந்துருச்சு அப்படின்னா அது கையில் கிடச்சிருது அப்படின்னா அது பேர் காய பாவனா அப்படின்னு பேர். அது நிஜமாலுமே உருவாக துவங்கி விட்டது. அந்த கார் வாங்கிறதுக்கான வசதி வந்துருச்சு, அந்த BMW கார் என்னை நோக்கி வந்து விட்டது என்று சொன்னால் காய பாவனான்னு பேர். முதல்ல சொன்னது சித்தம், 2வது சொன்னது நான் சொன்னதை போல சித்தத்துக்கு பிறகு வரக்கூடியது சமாதி, சமாதிக்கு அடுத்ததாக அந்த பொருள் கிடைப்பது பேர் காய பாவனா. அதையும் தாண்டி 2 இருக்கிறது. அந்த பொருள் நம்மிடம் வந்துவிட்டால் நாம் அதை நேசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பேர் மெட்டாபாவனா அப்படின்னு பேர். நன்றி சொல்லுதல். நமக்கு நாமே நம்மை நேசிக்க பழக வேண்டும். நம் எதிரிகளையும் நேசிக்க வேண்டும், நண்பர்களையும் நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிரபஞ்சம் நமக்கு ஒரு பொருளை உருவாக்கி தர துவங்கும். இது பேர் மெட்டாபாவனா அப்படின்னு பேர். அடுத்த நிலையிலே பான பாவனா. இது கிடைச்சிருச்சு பொருள், நம்மை நேசிக்க துவங்கிவிட்டோம், அடுத்தவர்களுக்கும் தந்து உதவ வேண்டும். அது பேர் பான பாவனா. இது அடிப்படை. இதை பற்றி விரிவாக நாளை பேசுவோம். இப்பொழுது நான் கொடுத்திருக்கலாம் வெறும் பிரைமர் தான், இன்னும் வகுப்புகள் துவங்கவில்லை.